ஒவ்வொரு வருஷமும் 18,000 பேர் நம்மளுடைய சாலைகளில் விபத்துகள் இறந்துட்டு இருக்காங்க. இது குறையவே இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதற்கு இந்த சட்டமன்றம் சரி, சட்டமன்ற அனைத்து உறுப்பினர்களும் சரி, எல்லோரும் சேர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இதை தனி பிரசன்டேஷன் கொடுத்து ஒப்புதல் வாங்கிட்டோம். கடுமையான சட்ட விதிகள் மூலம் நாம் உருவாக்கணும். நம்ம 6 வழி சாலைகள், 4 வழி சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்ன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சாலையை உருவாக்கின பிறகு சாலை பாதுகாப்புக்கான செலவு இது வரைக்கும் நம்ம செஞ்சதே கிடையாது. செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் பார்டரை தாண்டி கேரளா போகும்போது நம்மளுடைய ஓட்டுநர், நம்மளுடைய டிரைவர் கரெக்டாக பார்டருக்குள்ளே போகும்போது சீட் பெல்ட் போடுறாரு. வண்டியோட ஸ்பீட் லிமிட் 80, 90க்கு மேலே போகிறதில்ல. ஏன்னா கண்காணிப்பு கேமராக்கள் ஒவ்வொரு 50 மீட்டர்லையும் கண்காணிப்பு கேமராவுக்கு இருக்கு. அதிகமான ஸ்பீடு போட்டிங்கன்னா பெனால்ட்டி வந்துட்டே இருக்கு. அது லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை 2 வீலராக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், உடனடியாக ஃபைன் கேரள அரசனால போடப்படுது. ஸோ ரோட்ல காரோ பஸ்ஸோ லாரியோ போகும்போது டிரைவருக்கான விழிப்புணர்ச்சியை கடுமையான சட்டங்கள் மூலமா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ரோட்ல அதிகபட்சமா 180 கிலோமீட்டர், 160, 140, 120 நம்ம ஸ்பீட் போயிட்டு இருக்கோம். நம்மளே இங்க நிறைய பேர் போயிருப்போம். ஹைவேஸ்ல, நேஷனல் ஹைவேஸ்ல 100 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போகக்கூடாது, ஸ்டேட் ஹைவேஸ்ல 80 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட்ல போகக்கூடாது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கடுமையாக அமல்படுத்த சொல்லியிருக்கிறார். இன்றையிலிருந்து 6 மாசம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். 6லிருந்து 8 மாசம் 2027 கேரளா போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் மட்டுமல்ல, அனைத்து நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் எல்லா ரோட்லையும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு நம்மளுடைய உயிர் சாலைகள்ல ரோட்ல வண்டி ஓட்டுனதுக்காகவே நடந்து போறவங்க, பைக்ல போறவங்க நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. ஒரு உயிர் கூட போகாம வரக்கூடிய காலங்கட்டத்தில் கடுமையான செய்தி. கேரளால சக்சஸ் ஆயிருக்கு. 5%, 7% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இறப்புகள் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய எடுத்த லேட்டஸ்ட் சர்வே இதுதான். கடைசி 90 நாட்கள்ல நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த டிபார்ட்மெண்ட்ல. ஸோ முதல் வேலையா சாலைகளை புதுசா உருவாக்குறது ஒரு புறம் இருந்தாலும் 70,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சாலைகள்ல நம்மெல்லாம் முக்கியமா அரசியல் இருக்கக்கூடியவங்க எல்லோரும், நம்ம மட்டும் இல்ல, சாலைகளை தான் பெரும்பங்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம ரோட்ல நம்மளும் போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு பக்கம் லிக்கர்னால டிரைவிங் ஒண்ணு, இன்னொரு பக்கம் ஹை ஸ்பீட், இன்னொரு பக்கம் சாலை விதிகளை மதிக்காம இருக்கிறது. அப்ப இதை கண்காணிக்கணும்னா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சாலைகளும் கேமராக்கள் ஏஐ மூலம் பொருத்தப்பட வேண்டும். அதை கடுமையான சட்டங்கள் மூலம் பெனால்ட்டி போட்டு வசூலிச்சாதான் ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களுடைய ஓனர்ஸ் கரெக்டான ஒரு அவேர்னஸ் கொண்டு வர முடியும். இதை அடுத்த 2027 கடுமையான சட்டங்கள் மூலம் நம்ம அமல்படுத்த போறோம்ங்கிறத நாங்கள் இங்க பதிவு பண்ணிக்கிறோம்.